சூடித்தந்த சுடற்கொடியே பிடிவாதம் பிடிக்க கூடாதியா கண்ணு. சாப்பிட்டு அப்புறமா போகலாம். மணி பாத்தீங்களா 1 ஆயிடுச்சு. நான் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா குட்டி வயிற்றுக்கு பசிக்கும். சின்னவனே, முதல்ல இவனை சமாதானப்படுத்து. போய் அவங்க டீச்சர் கிட்ட சாரி கேட்டுட்டு வா. முடியவே முடியாது. ஐயாவு அப்படிலாம் சொல்லக்கூடாதியா கண்ணு. சாப்பிடுங்க முதல்ல. என்ன சமாதானப்படுத்த முடியல இல்ல? நீ அவங்க மிஸ் கிட்ட சாரி கேட்கற வரைக்கும் அவன் சாப்பிடவும் மாட்டான், உன்கிட்ட பேசவும் மாட்டான். என்ன ப்ரோ, என்ன அப்படி மயக்கி வச்சிருக்காளா அவ? தம்பி வேண்டாம். நான் போய் சமாதானப்படுத்தி பாக்குறேன் அவனை. நீங்க 2 பேரும் சமாதானம் ஆகுங்க முதல்ல. சண்டை போட்டுக்கிடாதீங்கய்யா. என் கூட வா, பாக்காவை கூட்டிட்டு கிளம்புவோம். ஸ்கூலுக்கு போய் முதல்ல அவங்க மிஸ் கிட்ட ஒரு வார்த்தை சாரி கேட்டுரு. இல்லைன்னா இவன் அழுகையை நிறுத்தவே மாட்டான்டா. அண்ணன் சொல்றத கேளு. முடியாது முடியாது, முடியவே முடியாது. நான் அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்கவே மாட்டேன். நீ வாகாவை என் கூட யூகேக்கு அனுப்பு, நான் சொல்றேன். அம்மா என்னம்மா? என்னம்மா ஆச்சு? அம்மா என்னம்மா என்னம்மா ஆச்சு? குட்டி டேய் தங்கம், என்னப்பா என்னப்பா ஆச்சு? ரஜா என்னடா? நான் வந்து பாக்குறேன், பேச்சு மூச்சு இல்லாம கீழே விழுந்து கிடக்காயா. மகா மகா, டே கண்ணா கண்ணா, இங்க பாரு, அப்பாவை பாரு, அப்பாவை பாருப்பா. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? தெரியலையேடா, கண்ணை திறக்கவே மாட்டேங்கிறான். ஐயா ஐயாவு குட்டி, இங்க பாரியா, பாட்டிய பாரியா கண்ணு. மகா மகா தங்கம், ஐயா தண்ணி எடுத்துட்டு வரவாயா, தண்ணி தெளிச்சு பாப்போமா? இல்லம்மா, மூச்சு ஒன்றும் சரியா வரல. இந்த நேரத்துல நம்ம நேரத்தை கடத்துறது ரொம்ப தப்பு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம். தம்பி வண்டி எடுறா, நான் பிள்ளைய தூக்கிட்டு வரேன். ஓகே ப்ரோ ஓகே. அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம்மா. ஐயா நானும் வரேன்யா. சரி வீட்டை போட்டுட்டு சீக்கிரம் வாங்க, நான் முன்னாடி போறேன். பிள்ளைய உள்ள கொண்டு போய் எம்புட்டு நேரம் ஆச்சு. இன்னமும் டாக்டர் வெளியே வந்த பாடில்ல. பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. என் பேரன் எப்படி இருக்கான்னே தெரியலையே. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தான். அம்மா கருப்பா என்னாச்சு? வாடா. டே முத்து, ஆமா இது என்ன யாருக்குமே தெரியாம வந்திருக்க? உங்க அண்ணன் கிட்ட கூட சொல்லாம. வாகாவுக்கு என்ன பாச்சு? கருப்பா என்னன்னு தெரியலடா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சு திடீர்னு? காலையில நல்லா தானடா இருந்தான். காலையில நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் பள்ளிக்கூடத்துக்கு போனான். இந்த முத்துக்கண்ணு வந்தான், ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய கூட்டிட்டு வந்தான். போன இடத்துல ஏதோ சண்டை போல அந்த டீச்சர் கூட. அதுக்கு இந்த குட்டி பிள்ளை எங்க டீச்சர்கிட்ட சாரி கேட்டாதே நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் விளையாடுவேன்னு என்னமோ கத்தி கத்தி பேசி என்னன்னே தெரியல உள்ள ஓடுனான். அப்படியே மயங்கி கிடக்கான், பேச்சு மூச்சு இல்லை. அப்படியே கையோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் யாரும் வெளியே வந்து ஒன்றும் சொன்னவாடு இல்லையா. முத்து என்னடா? டேய் அவனை ஒன்னும் கேட்காத விடு. ஒன்னும் கேட்காம இந்தா நீ எதுக்கு ஸ்கூல்ல போய் சண்டை போட்ட? டேய் ஒன்னும் கேட்காதன்னு சொல்றேன்ல. கேட்காம இவன் எதுக்குடா ஸ்கூலுக்குலாம் போய் டீச்சர்கிட்ட சண்டை போடுறான்? தாடா நீயாவது நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? சின்ன பையனுக்கு இவ்வளவு நேரமா ட்ரீட்மெண்ட் நடக்குது. தோ டாக்டர் வந்தாச்சு. சார் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? சடனா பிரஷர் ஹை லெவல்ல ஏறிடுச்சு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பிரஷர் இவ்வளவு டென்ஷன் எதுக்கு? சார் பையன் இப்ப எப்படி சார் இருக்கான்? கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டியாச்சு. ஆனா கண்ணு முழிக்கிறதுக்கு எப்படியோ விடிஞ்சிரும். சடனா ரொம்ப டென்ஷன் ஆகி பிரஷர் ஏறி ஒரு மாதிரி அட்டாக் மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்திருக்கா? இல்ல சார் வந்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ ராட்னத்துல எதுவும் ஏறினானா? இல்ல சார் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லன்னா இந்த அளவுக்கு பிரஷர் சடனா கூடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏதோ பார்த்து பயந்துருக்கானா இல்ல கோவப்பட்டானா? ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கத்துனான். வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிகமா கத்துனான். எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான், அடம் பிடிப்பான். அதுக்காக இந்த அளவுக்கு அடம் பிடிச்சதே கிடையாது. பாருங்க சார், இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஆகி பிரஷர் கூடுறது, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி இதுல தான் கொண்டு வந்து விடும். சார் நீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கேஸ் தானே? எஸ் சார். இந்த அளவுக்கு பையனுக்கு அஃபெக்ட் ஆகுற அளவுக்கு எப்படி சார் விட்டீங்க?
ஒன்றும் இல்லை சார், வீட்டில் கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம். அதை பார்த்துட்டு பையன் பயந்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. சரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பையனா இருக்கான். ஆபத்தான கட்டத்தை தாண்டியாச்சு தான். ஆனாலும் ஆபத்து இன்னும் முழுசா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஐயோ, ஆமா, அவனுக்கு நெஞ்சு பகுதியில சடனா ஒரு வலி வந்திருக்கு. அதுதான் சட்டுன்னு பிரீத்திங் ஸ்டாப் ஆகி மயங்கி விழுந்திருக்கான். காலையில பையன் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எதையுமே நான் உறுதியா சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு சொல்றேன் சார். இப்போ பிள்ளைய பார்க்கலாமா சார்? மயக்கத்துல தான் இருக்கான். நீங்க இங்க வெளியே இருந்தே தான் பார்க்கணும், உள்ள எல்லாம் போக முடியாது. ரொம்ப சின்ன பையனா இருக்கான், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க சார். எனக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி தான். ஏதாவதுன்னா நர்ஸ் உடனே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் என்னோட ரூம்ல தான் இருப்பேன். ஏதாவதுன்னா அங்கே வந்து பாருங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. யாராவது 2 பேர் மட்டும் இருங்க, இத்தனை பேர் வேண்டாம் ஐசியூ முன்னாடி. ஓகே சார், ஓகே. கருப்பா, என்னப்பா இந்த வயசுல அட்டாக் அப்படி இப்படின்ட்டு போறாரு? அவன் இன்னைக்கு கத்துன கத்த நீ பார்க்கணும் குமாரு. என்னன்னு கத்துனான்னு தெரியுமா? இவ்வளவு கோபம் வந்து இந்த குட்டி பிள்ளைய நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு கோபம் வர்றதுக்கு அவங்க அப்பா விடவே மாட்டான். எதுனாலும் சரி சரி சரின்னு அடங்கி போயிடுவான், இறங்கி போயிடுவான். இந்த அளவுக்கு கத்துனதே கிடையாது அவன். அம்மா, என்னப்பா? நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் இங்க இருக்கேன். ஐயா, வீட்டுக்கு போய் நான் என்னையா பண்ண போறேன்? இங்க இருந்தாலாவது பிள்ளைய பார்க்கலாம்ல. இப்போ உள்ள அலோ பண்ண மாட்டாங்கம்மா. சார் சொன்னதை கேட்டீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. சரிம்மா, அப்போ ஈவினிங் வரைக்கும் இருங்க. ஈவினிங்க்கு மேல கிளம்பிடுங்க. குமார், கூட்டிட்டு போயிரு அம்மாவை. சரி. பாவம் பிள்ளை அழுதுகிட்டே போனான். இப்பவும் அழுதுகிட்டே இருக்கானா இல்ல மறந்துட்டானா விளையாண்டுட்டு இருக்கானான்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? அந்த பிள்ளை கிட்ட கொஞ்சம் பிரியமா இருந்தது தப்பா? அதுக்கு என்னென்னமெல்லாம் பேசிட்டாங்க. சுக்கி, இன்னும் நீ அழுது முடிக்கல? காளியா வந்துட்டானாடா? வரல. ஏன்? இல்ல, குட்டி பிள்ளை எப்படி இருக்கான்னு அவனை கேட்டா தெரியும்ல. இங்க பாரு, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை கண்ணங்கண்ணமா அரையணும்னு தோணுது. அடிச்சுக்கோ. இங்க பாரு, பேக் பண்றதுக்கு எப்படி ஒரு நாள் ஆகும். நீ நாளை கழிச்சு ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போடுறியா? எதுக்கு? கிளம்பு யூஎஸ்க்கு. சொன்னேன்ல மத்தியானம். நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இங்க பாரு, நான் தான் உன்னை வர வச்சேன், தெரியாம பண்ணிட்டேன். மகா பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நீ கிளம்பு. முடியாதுடா, நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அப்படின்னா இனிமே நீ ஸ்கூல் பக்கம் வரக்கூடாது. எதுக்கு? வருவேன். வந்தா அந்த ஸ்கூலோட ஓனரா தான் நீ வரணும். டீச்சரால நீ ஒன்னும் வர வேண்டாம். முடியாது, நான் வாகா குட்டிக்கு டீச்சரா தான் இருப்பேன். சுக்கி, உன் லைஃபை நீயே கெடுத்துக்காத. ராஜு, ப்ளீஸ்டா, இப்படி எல்லாம் பேசாத. இப்படி எல்லாம் பேசணும்னு எனக்கும் ஆசை இல்ல. உன் இஷ்டத்துக்கு விட்டுக்கிட்டு தான் நானும் இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவன் எப்படி பேசினா பத்தியா? உன்ன அதை கேட்டுட்டு நான் இன்னமும் அவனை உசுரோட விட்டு வச்சிருக்கேன் பத்தியா? என்ன சொல்லணும்? இங்க பாரு ராஜு, நீ கோவப்படாத. என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி நீ இப்படி கோவப்படுற? அதே மாதிரி அவங்க அண்ணனுக்கு, அவங்க அண்ணன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு அவருக்கும் பயம். அந்த பயத்துல வர்ற கோவம் தாண்டா அது. நீ தப்பா நினைச்சுக்காத. ஏன் சுக்கி இவ்வளவு முட்டாளா இருக்க? இவ்வளவு படிச்சு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் என்னடா முட்டாளா இருக்கேன்? நான் கரெக்டா தான் இருக்கேன். அவரு என்ன திட்டும் போது என்ன சொல்லி திட்டுனாருன்னு நீ கவனிச்சதானே? அவர் ஃபேமிலி மேல, அவங்க அண்ணன் மேல, அவங்க அண்ணன் பிள்ளை மேல அவருக்கு ஒரு பயம் இருக்கு. அதுக்கு தான் என்ன கோவமா பேசிட்டாரு. நீ அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காத. நான்லாம் ஒண்ணுமே நினைக்கல. நீ ஒண்ணுமே நினைக்க மாட்டேல, உனக்கு சொரணையே கெட்டு போச்சு. இல்ல ராஜு, அவரு பேசும்போது அப்ப ஒண்ணும் தோணல, இப்ப யோசிக்கும் போது தோணுதுடா. என்ன பொண்ணுங்கெல்லாம் ஏமாத்துறோங்கிற மாதிரி பேசினாரு. என்ன ஆச்சு அப்படி? அவனுக்கு என்னமோ ஆயிட்டு போகுது. அதை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நீ ஒழுங்கா யூஎஸ்க்கு கிளம்புற வழியை பாரு. நான் போக மாட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன யூஎஸ்க்கு அனுப்பணுங்கிற பேச்சே நீ பேசாத. சுக்கி, சுக்கி, காளியா வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். குட்டி பிள்ளை எப்படிடா இருக்கான்? எதுக்கிட்டே இருக்கானா? சுக்கி, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வாகாவை யார் கூட்டிட்டு போனது? நானும் சாரும் இன்னைக்கு மத்தியானம் ஆபீஸ்ல இருந்து நேரம் வீட்டுக்கு தான் போனோம். வாகாவை நான் கூட்டிட்டு வரவான்னு கேட்க போறேன். வாகா குட்டி அங்க இருக்கான். கேஎஸ் சாரோட தம்பி வந்து கூட்டிட்டு போயிட்டாரு காளியா. அப்படிலாம் நம்ம ஸ்கூல்ல யாரு கூட அனுப்ப மாட்டோம்லடா. நாங்க எங்க அனுப்பணும்? அவர் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டாரு தரன்னு பிள்ளைய. அப்படியா ராஜு? அங்க வீட்டுல ரொம்ப சண்டை நடக்குது. பிள்ளை அழுதுகிட்டே தான் இருந்தான். போச்சு, பிள்ளைக்கு மறுபடியும் காய்ச்சல் வந்துரும். அப்படின்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டான். இவளுக்கு ஆமா காளியா, என்னடா சண்டை? என்ன சண்டைன்னு தெரியல ராஜு. நான் உள்ள நுழைஞ்சதுதான் தாமதம். வேகமா வந்து என் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? என்னது? உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்களா? யாரடா உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சது? வாங்க உடைச்சிட்டு பாவா. அவர்தான். இன்னைக்கு அவன. ராஜு இருடா. காளியா, எதுக்குடா உன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சாரு?
எப்பா அவருக்கு வருதே பாரு ஒரு கோவம் சுக்கி. ஓடி வந்து என் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, ஏண்டா நீங்க எல்லாம் என்னடா பிளான் பண்ணி வந்திருக்கீங்க இங்க அப்படின்னு கேட்டாரு. நான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன கிளிய சாயங்காலமே என் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வந்திருக்கேனா, அப்ப என்ன பிளான்லடா வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. யார் சொல்லிடா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. உன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது கேஎஸ்ஆர் இருந்தாரா? இருந்தாரு. அவர் தம்பியை பிடிச்சி நல்லா திட்டுனாரு. இப்ப நீ கையை எடுத்துட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறியா இல்லையான்னு சொன்னதுதான் தாமதம். அப்படியே என் கழுத்துல இருந்து கையை எடுத்துட்டு அவங்க அண்ணன் முன்னாடி போய் நின்னுட்டாரு. அப்புறம் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்னை கிளம்ப சொல்லிட்டாங்க. நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டேன். சரி, திடீர்னு இப்ப எதுக்கு அவரோட தம்பி இங்க வந்திருக்காரா? என்னமோ தெரியல சுக்கி. ஆனா அவர் தம்பி வந்தது அவங்க அண்ணனுக்கே தெரியாது. யாருக்கிட்டையும் சொல்லாம தான் வந்து இறங்கியிருக்காரு. இப்ப இதெல்லாம் உனக்கு ரொம்ப தேவையா சுக்கி? டேய், நீ எதுக்கடா இப்ப இவகிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? எப்பா பாரு இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே தான் இருக்க. ஆமா, நான் திட்டுறது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு உன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சவன் ஸ்கூல்ல இவளை அடிச்சிட்டான்டா. என்னது? சுக்கியா அடிச்சிட்டானா? இருடா இந்த வாரேன். டேய் 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 காளியா நில்லு. நீ இரு வாரேன். காளியா இப்ப இங்க வர போறியா இல்லையா? இன்னைக்கு போய் உண்டு இல்ல நாக்கிட்டு வாரேன். பேசாம இருங்கடா ரெண்டு பேரும். ஏண்டா சுக்கியை அடிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டு சும்மா வாடா இருந்த? அவன் சட்டையை பிடிச்சி 4 வாரத்தை கேட்டண்டா. அதுக்குள்ள வாகா குட்டி அழுதுட்டான். இந்த இவளும் வந்து சண்டையை விளக்கி விட்டா. எதுக்கடா முதல்ல சுக்கியை அடிச்சாங்க? இவளை அடிக்கணும்னு அடிக்கல, என்னைய அடிக்க வந்தான். இவ குறுக்க வந்துட்டா. இந்தா நீ எதுக்கு குறுக்க வந்த? அப்புறம் இவன் அடி வாங்க விட்டுட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பனோ? பேசாம நம்ம 3 பேரும் போய் கேஎஸ்ஆர் தம்பியை போட்டு தள்ளிடுவோமா? அடே அவரோட தம்பிடா, வாகா குட்டிக்கு சித்தப்பாடா. இப்ப எனக்கு கை பறங்குது. அவரை போய் 4 அடி அடிக்கணும்னு தோணுது. போயிட்டு வரட்டா? உனக்கு அவ்வளவு கோவமா இருக்கா? ஆமா, அப்படியே போட்டு புரட்டி புரட்டி எடுக்கணும் போல இருக்கு. நாளைக்கு நைட்டு எனக்கு சப்பாத்தி செஞ்சு கொடு சுக்கின்னு நேத்து நைட்டே கேட்டேல. சப்பாத்திக்கு மாவு எடுத்து தரேன். நல்லா பிணைஞ்சு அடிச்சு புரட்டி எடுத்து தரையா, சப்பாத்தி சாஃப்டா வரும். என்னடா ராஜு இவ எப்படி பேசுறா? ஆமா, அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரியா பேசுறா? ஏதோ 10 பேரை அடிச்சு ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. விடு விடு, இப்ப என்ன நான் யாருக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன்? அவரோட தம்பி கிட்ட தானே. விடு விடு. அதுவும் என் ராஜுக்காக அடி வாங்கியிருக்கேன். இந்த அடி மட்டும் என் ராஜு கண்ணத்துல விழுந்திருந்ததுன்னு வையேன், இன்னைக்கு அந்த எம்கே ஃப்ரம் யூகேவை நான் கொத்து பரோட்டாவே போட்டிருந்திருப்பேன்டா. கிழிச்சிருப்ப. சத்தியமா கொத்து பரோட்டா போட்டிருந்திருப்பேன்டா. அப்படின்னா அவன் என்ன அடிக்க வரும்போது நீ அவன் கையை பிடிச்சிருந்துருக்கணும். குறுக்க வந்து கண்ணத்தை காட்டி இருக்க கூடாது. நான் அவர் கையை பிடிக்கத்தாண்டா ஓடி வந்தேன். சேலையை வேற ஒரு கையில பிடிச்சிருந்தேனா, சேலை தடுக்கி என் கண்ணா அவர் கை மேல போய் விழுந்துருச்சு. டேய் காளியா, கிச்சன்ல அங்க பூரி கட்டை இருக்கும், எடுத்துட்டு வா. இன்னைக்கு இவளை போட்டு பொழந்துடுறேன். இவன் கேட்கறான்னு எடுத்துட்டு வந்து கொடுத்துறாத, அப்புறம் சப்பாத்தி உருட்டுறதுக்கு வேற கட்டை இல்லை. ஏய், நம்ம வீட்டில் ஒரு பூரி கட்டை தாண்டா இருக்கு. இப்போ நீ என்ன அடிக்கிறேன்னு சொல்லி எப்படியும் அதை உடச்சிருவ. அப்புறம் இவனுக்கு எப்படி நான் சப்பாத்தி உருட்டி கொடுப்பேன்? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் பைத்தியம். அப்பாடா சிரிச்சிட்டியா? சரி, பேச்சா இருந்தாலும் காரியத்துல கரெக்டா இருக்கணும். இங்க பாரு, நாளையில இருந்து வாகா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, சரியா? உனக்கு வாகா குட்டி மேல ரொம்ப பாசம் இருக்கு, வாகாவுக்கும் உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அது அந்த எம்கேவுக்கு பிடிக்கல இல்ல, அதனால அவர் திரும்ப ஊருக்கு போற வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசி. சரி காளியா, நீ நாளைக்கு காலையில சீக்கிரமே வேலைக்கு கிளம்பிடு. போயிட்டு வாகா குட்டி எப்படி இருக்கான்னு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. 9 மணிக்கு எப்படியும் ஸ்கூலுக்கு வரதான் போறான். காளியா 8 மணிக்கே வேலைக்கு போயிடுவான்ல, வாகா 9 மணிக்கு தானே வருவான். நடுவில் 1 மணி நேரம் கேப் இருக்குல்ல, அதான் ஃபோன். நீ திருந்தவே மாட்ட. சரி, நீ என்ன சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு கொடுக்குறியா இல்லையா? வா வா வா. வந்த அன்னைக்கே அந்த எம்கே எவ்வளவு ஆட்டம் ஆடுறான்னா, அப்போ வந்ததுமே சுக்கி வாகா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஆடி இருக்கானா, இல்ல அவன் வந்ததே இந்த விஷயம் தெரிஞ்சுதானா? ஒருவேளை அந்த எம்கே வந்ததே இவங்க 2 பேரும் பழகுற விஷயம் தெரிஞ்சுதான்னா, சுக்கியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். வாகா கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணும். கேஎஸ்ஆர் கிட்ட இருந்தும் தான். அம்மா அம்மா, காளி வந்திருக்கேன். வாயா பிள்ளை வா. எங்கம்மா? வாசல்ல காரை காணும். சார் கிளம்பிட்டாரா என்ன? கார் ஆஸ்பத்திரியில இருக்குப்பா, சாரும் அங்கதான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையா? யாருக்கு என்னமாச்சு? என் பேரனுக்கு தாயா. வாகாவுக்கா? அம்மா என்னாச்சு வாகாவுக்கு?
நேற்று மத்தியானம் நீ வரும்போது வீட்டில் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்கல்லப்பா, இந்த குட்டி பையன் அதில் கொஞ்சம் கத்தி கோவமாக பேசிட்டு உள்ளே போனான். உள்ளே போனவே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் ஐயா. என்னம்மா குட்டி பையம்மா? ஆமாப்பா, அவன் கோவப்பட்டதில் ப்ரெஷர் அதிகமாகி ஏதோ இதயத்தில் அட்டாக் மாதிரி வந்துருச்சுன்னுலாம் டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்கப்பா. ஐயோ, அப்போ ஸ்கூலுக்கு எப்படிம்மா? ஸ்கூலுக்கா? என் பேரன் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் தாவலைன்னு இருக்கேன் நான். ஆமாம், நேற்று ஏதோ ஸ்கூலில் சண்டை நடந்துருச்சாம்ப்பா. ஆமாம், யார் அந்த டீச்சரு? நீ தானே சாரு கூட கொண்டு போய் விடுறதுக்கு போகிற. யாருப்பா அந்த டீச்சரு? அது வாகா குட்டியோட கிளாஸ் டீச்சர்மா. சாரு ஒரு சில நாள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பிள்ளைய பார்த்துக்கிட சொல்கிறாருல, அந்த டீச்சர் தான் வாகாவை பார்த்துக்கிடுவாங்க. நல்லாதாம்மா பார்த்துக்கிடுவாங்க. 2 பேரும் நல்லா பிரியமாக இருப்பாங்க. ஏம்மா என்னாச்சு? இப்போ அதில் தான்ப்பா சண்டை. என் மகன் சின்னவன் வந்து அந்த டீச்சரை ஏதோ சொல்லி இடக்க மடக்க பேசி அடிச்சு போட்டான் போல. அப்படியாம்மா? நல்ல பொண்ணுதாம்மா அந்த டீச்சரு. நான் பார்த்துருக்கேன். வாகா குட்டி ரொம்ப பிரியமாவில் இருப்பான். ஆமாப்பா, அவங்க டீச்சரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சித்தப்பா மேலே அம்புட்டு கோவம். அதுக்கு தான் சண்டை அவங்க சித்தப்பா கூட. அந்த டீச்சர்கிட்ட போய் சாரி கேளுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தான். அவங்க சித்தப்பானும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தானா, அதில் தான் பிள்ளைக்கு கோவம் வந்து கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லம்மா சேர்த்துருக்கு? மீனாட்சி மிஷனில் சேர்த்துருக்குப்பா. அப்படியா? ஏம்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க? அங்கே 2 பேருக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. பிள்ளை என்னை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான். இந்த அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் போயிட்டு பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடணும். குளிச்சுட்டு சாப்பிட்டு வர சொல்லணும். அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சார்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாட்டாமா? சரியா. நீங்களும் வரீங்களாம்மா? 2 பேரும் சேர்ந்தே போயிடுவோம். சரியா, ஒரு 5 நிமிஷம் இருப்பா, இந்த வாரேன். சரிங்கம்மா, சரி. காளியா, குட்டி பிள்ளை எப்படிடா இருக்கான்? சுக்கி, குட்டி பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. சுக்கி, ஆமா, பதறாத. நேத்து உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு வந்தார்ல தம்பியோட சித்தப்பா. ஆமா. வீட்டுக்கு வந்து இந்த குட்டி பையன் அவங்க சித்தப்பா கூட ஒரே சண்டையாம். எங்க டீச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கத்தி கத்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டானாம். ஐயோ, எந்த ஹாஸ்பிட்டல்லடா சேர்த்திருக்காங்க? நம்ம மீனாட்சி மிஷன்ல சேர்த்திருக்காங்களாம் சுக்கி. சுக்கி சுக்கி கட் பண்ணிட்டா. இனி நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அங்க போய் நிப்பா. முத்து, வந்ததும் வராததுமா எதுக்குடா நீ ஸ்கூலுக்கு போன? ஸ்கூலுக்கு போனதுதான் போனேன். அங்க போய் எதுக்குடா கலாட்டா பண்ணி அவங்க டீச்சர் எதுக்குடா அடிச்சிட்டு வந்திருக்க? சும்மா நான் டீச்சர் அடிச்சேன்னு நீயே சொல்லாத ப்ரோ. நான் அந்த ஸ்கூல் ஏவோ அடிக்கிறதுக்கு தான் கையை வாங்கினேன். அந்த டீச்சர் குறுக்க வந்துட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த ஏவோ சாரை நீ எதுக்கு அடிக்க போன? நீ இரு, முதல்ல நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லு. ஆமா, ஊருக்குள்ள மதுரை சிட்டிக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய ஸ்கூல்லாம் இருக்கு. இந்த ஸ்கூல்ல போய் எதுக்கு ப்ரோ சேர்த்திருக்காரு குட்டிய? அவனும் வாகாவை ஸ்கூல்ல சேர்க்கும் போது நிறைய பெரிய பெரிய ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் எடுத்தான்டா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கூல்ல போய் எதுக்கு சேர்க்கணும்? பாரு, அது சின்ன ஸ்கூலா இருந்தாலும் டிசிப்ளினுக்கு ரொம்ப பெயர் போனது. குழந்தைங்களோட பாதுகாப்புக்கு அவங்க 100% கேரண்டி கொடுக்குறாங்க. இந்த 2 காரணத்துக்காக தான் சின்ன ஸ்கூலா இருந்தாலும் பரவாயில்லைன்னு அங்க கொண்டு போய் பிள்ளைய சேர்த்திருக்கான். எனக்கு அந்த பொண்ணு வாகா கிட்ட பேசுறது சுத்தமா பிடிக்கல ப்ரோ. முத்து, நீ நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாதுடா. இருந்துட்டு போகட்டும். ஆனா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு தடவை அனுபவப்பட்டாச்சு, அசிங்கப்பட்டாச்சு. திரும்ப திரும்ப ஒரு பொண்ணை நம்பி ஏமாறுறதுக்கு நான் ரெடியா இல்லை. என் ப்ரோவையும் ஏமாற விட மாட்டேன். அப்படி திரும்பவும் என் ப்ரோவுக்கு ஏதாவது ஒரு அசிங்கம் அவமானம் என்னால வந்ததுன்னு வையேன், நான் எல்லாம் என் ப்ரோவுக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டு உயிரோட இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. அதுக்காக தான் நான் யூகேலயே இருந்தாலும் கூட இங்க நம்ம வீட்டை சுத்தி சுத்தி சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். அங்கங்க ஆள் வச்சு எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாத்தையும். பாரு குமார் ப்ரோ என் மேல கொஞ்சம் கோவமா தான் இருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு என் ப்ரோ நல்லா இருக்கணும், அது ஒண்ணுதான் முக்கியம். நீ என்ன பண்ற? ப்ரோ கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கும்போது வாகா குட்டியை வேற ஸ்கூலுக்கு மாத்த சொல்லு. இல்லைன்னா வாகா குட்டியை என் கூட யூகே அனுப்ப சொல்லு. அதுக்கெல்லாம் அவன் சம்மதிக்கவே மாட்டான். சரி, அதை வாகா டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆமா ப்ரோ எதுக்காக மதுரையிலேயே இருக்காரு? சென்னையில இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேற எந்த சிட்டிக்கு போகலான்னு யோசிச்சப்போ அவன் மனசுல இந்த மதுரை தாண்டா வந்து நின்றுருக்கு. நானும் பெங்களூர் போகலாம் இல்லைன்னா ஹைதராபாத் போகலான்னு சொல்லி பார்த்தேன். அவனுக்கு மதுரைக்கு தான் போகணும்னு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுதுன்னு சொல்றான். உனக்கு தெரியுமா, உங்க அண்ணன் இப்போ முன்ன மாதிரி இல்ல. இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப சந்தோஷமா இருக்கான்டா. என்ன ப்ரோ சொல்ற? ஆமா, இப்போ ஒரு 4 வருஷமா உங்க அண்ணன் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் எப்பவும் உங்க அண்ணன் பக்கத்திலே இருக்கிறவன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவன் நல்லா சிரிக்கிறான்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கான். என்னாச்சு ப்ரோ? கேட்டா என்னன்னே தெரியலங்கிறான். ஏதோ ஒரு குட் ஃபீலிங் எனக்குள்ள இருக்குங்கிறான். அப்படியா? வாகாவுக்கு இப்ப எப்படி இருக்கு?
எம்கே வெண்ணிலா எதுக்குடி இங்க வந்த எதுக்குடி இங்க வந்த எம்கே விடுங்க எம்கே விடுங்க எம்கே. முத்து முத்து விடுறா. எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஆத்திரப்படாதடா, விடுறா. உங்க அண்ணன் ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்கான்டா. இது தெரிஞ்சா இன்னமும் கோவப்படுவான். கையிடுறா அவன் மேல இருந்து. நீ விடு ப்ரோ. என் குடும்பமே இன்னைக்கு இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்குதுன்னா அதுக்கு இவதான் காரணம். எம்கே வலிக்குது எம்கே, கையிடுங்க. முத்து முத்து அவசரப்படாதடா, ஆத்திரப்படாத. ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், ஐசியூ பக்கத்துல இருக்கோம். கையெடு. ஆகாவுக்கு எப்படி இருக்கு? இப்ப வரைக்கும் உயிரோட தாண்டி இருக்கான். என்ன கொன்னுட்டு போகலான்னு வந்தியா? இப்படி எல்லாம் பேசாதீங்க எம்கே. இதுக்கு மேலையும் பேசுவேன். மரியாதையா வெளியே போயிடு. பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? இவ்வளவுக்கும் காரணம் நீ தானே. ஏதோ நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. குமாரண்ணா குட்டி பிள்ளை எப்படி இருக்கான்? கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் வெண்ணிலா. சரி இங்க பாரு, நீ கிளம்பு. ஏற்கனவே இங்க ஃபேமிலியில நிறைய பிரச்சனையா இருக்கு. இன்னும் கேஸ் வந்தான்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். நீ கிளம்பு. இவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய் கிளம்புடி. எம்கே நீங்க எப்படி இருக்கீங்க? சாகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒன்னு பாத்துட்டேன்ல, சீக்கிரமா செத்துருவேன். கிளம்பு. அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்ன நீ ரொம்ப பேச வைக்காத, மரியாதையா கிளம்பிடு. குமாரண்ணா பாத்துக்கங்க. இதனால எனக்கு ஃபோன் பண்றீங்களா? ஏய் இப்ப கிளம்புறியா என்னடி? போறேன், இங்க இருந்து தான் போறேன் எம்கே. உங்களை விட்டுட்டு எப்பவும் போக மாட்டேன். போய் தொலைடி, போய் தொலை. நான் இல்லைன்னா உங்களால தாங்க முடியாது எம்கே. உங்களுக்கு திட்டுறதுக்கு கோவப்படுறதுக்குனால நான் வேணும். பாரு, என்ன கொள்ளக்காரனா மாத்தாத. மரியாதையா கிளம்பு. சரி போயிட்டு வரேன். நம்ம இங்கே தானே இருப்பீங்க? ஏய் கிளம்புடி. சரி. ஷிட். முத்து, நீ இவ்வளவு கோவப்படக்கூடாதுடா. கொஞ்சம் கோவத்தை குறை. இவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கொள்ள வெறி வருது ப்ரோ. உன் நிலைமையில தான் முத்து அந்த பொண்ணு இருக்கு. தேவையில்லாம நீ இந்த பொண்ணு மேல கோவப்படாத. உங்க அண்ணன் சொல்ற மாதிரி பிடிக்கலன்னா விட்டு விலகிரு. அதுக்காக டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காது அவளை போட்டு. நீ கோவப்பட கோவப்பட அது உன் அண்ணனுக்கும் நல்லதில்ல, வாகாவுக்கும் நல்லதில்ல, மொத்தத்துல உன் ஃபேமிலிக்கே நல்லதில்ல. பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. உன் அண்ணன் இவ்வளவு நடந்தும் இவ்வளவு அமைதியா பொறுமையா இருக்கான்னா அது உனக்காகவும் வாகாவுக்காகவும் தான். அதை புரிஞ்சு நீயும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்க பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் ஹாப்பியா இல்லாட்டினா கூட பரவாயில்ல, கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். வேற எதுவும் வேண்டாம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ப்ரோ. நீ சும்மா சும்மா என் விஷயத்துல தலையிடாத. புரிஞ்சுக்க பாருடா. சார், பேஷண்ட் வாகாவோட அட்டெண்டர் யாராவது வாங்க. இந்த வரேன் சிஸ்டர். சிஸ்டர், ஹலோ சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் போயிட்டாங்களே. வாகா குட்டி இல்ல. என்னடா இப்படி இருக்க? துரு துருன்னு ஓடி ஆடி விளையாண்டுகிட்டு இருந்தேலடா குட்டி. இப்ப இப்படி படுத்து கிடக்கடா. வாடா, எந்திரிச்சு வாடா தங்கம். ஸ்கூலுக்கு வாடா. உன் சுக்கி கூட விளையாட வாடா குட்டி. ஹலோ